Hi friends, welcome to Sharonla. இன்னைக்கு நம்ம வீடியோல கேரட் வச்சு கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. பிகினர்ஸ் கூட இதை செஞ்சு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்க ஒரு நாள் செஞ்சு பாருங்க. இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. கேரட் அல்வா செய்யறதுக்கு நம்ம முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கிட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம். நெய் சூடாயிட்டு இதில் நம்ம முந்திரி பருப்பை கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். முந்திரி பருப்பு வறுபட்டுட்டு இனி எடுத்து வச்சுருங்க. இந்த கிஸ்மிஸ் பழத்தை இதில் போட்டுக்கிடும். பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இனி அதே நெய்யில் நான் 1 கப்பு துருவின கேரட் எடுத்துருக்கேன். இதை இதில் தட்டும். நாம் இனி இந்த கேரட்டை வேக வைக்கிறதுக்காக நான் 1 கப்பு பால் எடுத்துருக்கேன். அதே கப்பில் 1 கப்பு பால் எடுத்து இனி இந்த கேரட்டை நம்ம வேக வைப்போம். இதை இனி நம்ம வேகிறதுக்காக சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைப்போம். இனி மூடியை திறந்து பார்ப்போம் வெந்திருக்கான்னு. இப்போ நம்ம ஊற்றின அந்த பால் எல்லாம் வற்றி கேரட்டும் நல்லா வெந்துட்டு பார்த்தீங்களா? கேரட்டு நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 1/4 கப்பு சுகர், நான் 1 கப்பு துருவின கேரட் எடுத்தேன். அதுக்கு 1/4 கப்பு சுகர் கரெக்டாக இருக்கும். அதை போட்டுக்கிறேன். இது நல்லா கலரி விடு. இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கணும். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடும். இனி இந்த சுகரில் உள்ள தண்ணி எல்லாம் வந்து நிற்கி இதெல்லாம் இனி நல்லா வற்றி நம்ம அல்வா பதம் வரும் இல்லை, அதை அடியில் ஒட்டாமல் திரண்டு வரணும். அது வரைக்கும் சிம்மில் வச்சு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதில் இதில் தண்ணி எல்லாம் வற்றிட்டு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல அந்த முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் அதை தட்டி இனி இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடும். கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ நேரமாக என்னோடய வீடியோ பார்த்தது உங்களுக்கு ரொம்ப நன்றி. இனி அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.